Hi friends, welcome back to Dani's Spoken English. This is Dani from Singapore. How are you all today? I'm good. Now we are in the tenses series. Today we are going to learn past perfect tense. It's one of the most advanced tenses in the English language. இந்த past perfect tense வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ லெசனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸை வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாஸ்டில் நடந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காரியங்களை பற்றி நம்ம ஒரே சென்டென்ஸில் சொல்லும்போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோம், ரீசெண்டாக நடந்ததை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ சிம்பிள் பாஸ்டில் ஒரு 2 சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். இதை எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The train left at 8 p.m. We arrived at 9 p.m. ஸோ ட்ரெயின் வந்து 8 மணிக்கெலாம் போயிடுச்சு, 9 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதனால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வரோம். இந்த சென்டென்ஸை வந்து சிம்பிள் பாஸ்டில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ 2 சென்டென்ஸாக இதை க்ரியேட் பண்ணி இதை சொல்லியிருக்கோம். இதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்டில் எது நடந்துச்சு? ட்ரெயின் போனது. ட்ரெயின் 8 மணிக்கு போயிடுச்சு. நம்ம அங்கே ஸ்டேஷனுக்கு வந்தது 9 o'clock. நம்ம வந்தது 2வது. ஸோ ரீசன்ட் ஆக்டிவிட்டி வந்து 2வது ஆக்டிவிட்டி. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, when we arrived the train had left. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்டிவிட்டியை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோம், செகண்டில் நடந்ததை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து கீழே பார்ப்போம், அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கிராமர் ரூல்ஸ் பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன? V3 அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இதில் ஸ்போக்கன் தான் V3. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, கோ, வெண்ட், கோன். இந்த கோன்கிறதா இதில் V3. ஸோ இதை தான் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த வேர்ப் என்னென்னா ஒர்க். ஒர்க், ஒர்க்ட், ஒர்க்ட். ஸோ அந்த ஈடியோட ப்ரொனன்சியேஷன் வந்து டீயில் தான் முடியணும், அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐ ஹேட் ஒர்க்ட், யூ ஹேட் ஒர்க்ட், we had worked, they had worked, she had worked, he had worked, it had worked. இப்போ கிறிஸ்ங்கிற ஒரு பேரை வச்சு பார்ப்போம். கிறிஸ் had worked. I had worked அப்படின்னா நான் வேலை செய்து இருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் I had worked. I have worked அப்படின்னா நான் வேலை செய்து இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாம, இது ஏற்கனவே முடிஞ்சு போனதை நம்ம இப்போ பேசுகிறோங்கிறனால நான் வேலை செய்து இருந்தேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு I had worked அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் பார்ப்போம். I had not worked. இந்த had notங்கிறத hadn't அப்படின்னு சொல்லலாம். You had not worked. They had not worked. We had not worked. She had not worked. He had not worked. It had not worked. Chris had not worked. இது மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் ஆர் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஐ ஹேட் ஒர்க்ட் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவில் பார்த்தோம். அந்த ஆர்டரை மட்டும்தான் மாற்றுறோம். ஹேட் ஐ ஒர்க்ட், ஹேட் யூ ஒர்க்ட், ஹேட் they worked, had we worked, had he worked, had she worked, had it
what, had craze what. questions வேர்ட்ஸை வச்சு அந்த questions create பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன verb எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா study, study, studied, studied. ஸோ இந்த ஸ்டடிங்கிறது தான் இதோட V3 ஃபார்ம். Where had you studied before you joined this college? இதுக்கு முன்னாடி எங்கே படித்த இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. Who had you studied with? When had you studied there? இதை மாதிரி நம்ம சென்டென்ஸை கிரியேட் பண்ணலாம். Had you studied there before you joined this college? அப்படின்னா இந்த காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி நீ அங்கே படிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் ஐ had அப்படின்னு சொல்கிறீங்க. படிக்கலை அப்படின்னா நோ ஐ hadn't அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இன்னும் சில சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். Before my father arrived, I had finished my homework. I had washed my clothes. I had prepared our dinner. இப்போ அப்பா வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு? ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்க, கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணியிருக்காங்க, டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்டில் நடந்த ரீசன்ட் ஆக்டிவிட்டி எப்படி சொல்லியிருக்கோம்? பிஃபோர் மை ஃபாதர் அரைவ்ட். அந்த அரைவ்ட் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கோம். இப்போ இதையே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் மை ஃபாதர் அரைவ்ட் I had finished my homework, washed my clothes, prepared our dinner. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஐ ஹேட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்டில் சொல்லும்போது மட்டும் ஐ ஹேட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சொல்கிறதுல எல்லாமே அந்த ஐ ஹேடுங்கிறத சொல்லணும்னு அவசியம் கிடையாது. When the police arrived, the thief had left. ஸோ போலீஸ் வந்தப்போ அந்த தீஃப் ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ தீஃப் போனது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ங்கிறனால அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். போலீஸ் வந்தது வந்து ரீசெண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கனால, அது ரீசெண்ட் பாஸ்டாக இருக்கனால அங்கே சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். Had you finished your dinner when I called you? நான் உனக்கு கால் பண்ணியிருந்தப்ப நீ டின்னர் முடித்து இருந்தாயா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான். Had you had your dinner when you left the house? நீ வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி உன்னோட டின்னரை எடுத்திருந்தியா அப்படிங்கிறது தான். had you had அப்படிங்கிறது வருது. இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்க மாதிரி இருந்தாலும் இது சரியானது தான். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க had வந்து ஆக்சிலரி ஆர் ஹெல்பிங் verb. had you had இந்த ரெண்டாவது இருக்கதா இங்கே மெயின் verb. இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ தான் சிங்கப்பூருக்கு வந்த பிறகு தான் நான் அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஹேட் நெவர் சீன் such beautiful buildings before I came to Singapore. ஸோ நான் சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி இதை மாதிரி பில்டிங்கெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். Had you studied English before you moved to Singapore? சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி நீ இங்கிலீஷ் படித்து இருந்தாயா அப்படின்னு கேட்குறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த டென்ஸில் இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம்? பாஸ்டில் நடந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காரியங்களை பற்றி ஒரே சென்டென்ஸில் பேசும்போது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ரீசன்ட் ஆக்டிவிட்டி அதை மட்டும் சிம்பிள் பாஸ்டில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையுமே பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் யூஸ் பண்ணணும். ரீசன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நியர் டு த ப்ரெசன்ட். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நியரில் அந்த ஆக்ஷன் இப்போ ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கோ அதுதான் ரீசன்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் when we arrived the train had left. ஸோ ரீசன்ட் ஆக்டிவிட்டி என்னது? இப்போ நடந்தது வந்து இப்போ தான் நாங்கள் வந்தோம், பட் ட்ரெயின் முன்னாடியே போயிடுச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் ரீசன்ட் ஆக்டிவிட்டி. சிம்பிள் பாஸ்டில் தான் இருக்கணும்.
அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனை விஷயமா இருந்தாலும் அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் கூட இருக்கலாம். அதை மென்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணலாம். இந்த லெசன் இதோட முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ரீசெண்டாக வந்து என்னோடய சேனலில் இங்கிலீஷ் குயிஸ் அது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை கண்டினியூஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதற்காக எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். If you like this video, press the like button. If you eager to learn English, subscribe it. Share this video to your friends on Facebook, Twitter or WhatsApp. See you soon in my next video with an interesting topic. Until then, bye bye from Daniel.